5 வேளை தொழுகையை சரியான முறையில் ஜமாத்துடன் தொழுது வர வேண்டும். அதனால் நம்முடைய சோதனைகள் நீங்கி அல்லாஹ் நமக்கு நல்ல ஒரு ரிஸ்கை வழங்குகின்றான். நல்ல ஒரு பரக்கத்தை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹ் அவனுடைய ஏட்டில் குறித்து வைத்திருக்கின்றான். நாம் செய்கின்ற நன்மையாக இருக்கட்டும், தீமையாக இருக்கட்டும், பாவங்களாக இருக்கட்டும், சதகாவாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய கடமைகளாக இருக்கட்டும், எதை செய்தாலும் இந்த உலகத்திற்காக நாம் உழைக்கின்ற உழைப்பாக இருக்கட்டும், பணம் சம்பாதிப்பதற்காக நாம் செய்கின்ற அமல்களாக இருக்கட்டும், நாம் வேலைக்கு செல்கின்றோம், கல்யாணம் முடிக்கின்றோம், பிள்ளையை பெறுகின்றோம், இவை அனைத்தும் ஒரு சோதனையாக இருக்கின்றது. இதனை நாம் புரிந்து அல்லாஹ்விற்காக நாம் பயந்து வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும்.